கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3 யோவான் 8, 3 John 8 verse. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்போ என்ன சொல்றாரு? அதாவது நம்ம சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எல்லாருமே உடன் ஊழியர்கள். அப்போ அவங்கள சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உரிய கனத்தையும் அவங்களுக்கு உரிய உபசரிப்பையும் பராமரிப்பையும் செலுத்துவதற்கு நாம் கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். எப்படி? பரிசுத்தவான்களையும் அந்நியர்களையும் நம்ம உபசரிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் தேவனுடைய நாமத்தினால வர்றாங்க. அவங்கள நம்ம பாதுகாத்து பராமரித்து அவங்கள போஷித்து செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதற்கு நாம் கடன்பட்டவர்கள். எபிரேயருக்கு எழுதும் நிருபத்தில் எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. எப்படி? நீங்கள் பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல அந்நியர்களையும் உபசரிங்க. அப்படி உபசரிக்கும் போது என்ன பண்ணுறோம்? நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோமா? தேவதூதர்களையும் உபசரிக்கக்கூடியதாக. அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் எழும்போது 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனம் பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். எப்படி? ஊக்கமுள்ள அன்புள்ளவர்களாயிருங்க. காரணம் என்ன? அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். என்ன? நம்ம ஒருத்தரை உபசரிக்கக்கூடிய மக்களாய், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியதா, அவர்களுக்கான ஏன்னா தேவனுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன பலன் உண்டோ அது உங்களுக்கு உண்டாகும். மத்தேயு 10வது அதிகாரத்தில் 40வது வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒருத்தரை நீங்கள் தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா தீர்க்கதரிசிக்கான பலன் உண்டாகும். ஒருத்தரை நீதிமான் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீதிமானுக்குரிய பலன் உண்டாகும். இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வரக்கூடியவங்க. இதில் இங்கே காய்க்கு எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரங்கள் மாத்திரம் இல்லை, தெரியாத சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கக்கூடிய அந்நியர்களை நீ உபசரித்து இது பண்ணுற. அப்படி பண்ணுறவங்கள நம்ம சேர்த்து கொண்டு அவர்களை பராமரிப்பதற்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன? நம்ம இது செய்கிறதுனால நமக்கு நம்ம கீர்த்தி இருக்குது, இது செய்கிறதுனால நமக்கு பெருமை இல்லை. நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம் கடன், அந்த கடனை செலுத்துகிறவங்களாக இருக்கிறோம். அதனால நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முன்னாடி ஒரு சம்பவம் படிச்சிருக்கிறோம். அதாவது இங்கே மேலை நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் இரவு ஒரு பையன் ரொம்ப சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டு கதவை தட்டும்போது அந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ அந்த பையன் வந்திருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு அவங்க ஒரு டம்ளர் பால் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து போயிட்டு அதற்கு பின்னாடி அந்த பையன் பெரிய ஆளாகி அவன் அங்கே ஒரு பெரிய டாக்டராக மாறி பெரிய சர்ஜனாக இருக்கிறான். அதற்கு பின்பாக அந்த யார் அந்த இரவில் ஒரு பால் கொடுத்தாரோ அவர் மிகவும் சுகமில்லாமல் போய் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அவரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யார்? இவர் தான் ஒரு பெரிய சர்ஜனாக வர்றாரு. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் ஆகக்கூடிய செலவு பெரிய செலவு. ஆனால் அவர் எல்லாம் செஞ்சு முடிக்கிறாருங்க. இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம எப்படி இந்த பணத்தெல்லாம் கெட்ட போகிறோம், நம்ம ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மக்கள், நமக்கு எப்படி இவ்வளோ பெரிய காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பில்லு கொடுக்குறாங்க. அந்த பில்லு கொடுக்கும்போது அதில் எழுதியிருக்கு, ஒரு டம்ளர் பால் மூலமாக இது எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ பின்னாடி பார்க்குறாங்க, இது யார்? இதுதான் அவங்க அந்த ஒரு நாள் இரவில் ஒரு பசியில் இறங்கின ஒரு சிறு பையனுக்கு கொடுத்த பால் வாங்கி குடித்த அந்த சிறு பையன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய காரியத்துக்கே இவ்வளவு பெரிய பிரதிபலன் கிடைக்கிறதுனா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் அந்நியர்களை கூப்பிட்டு அவங்கள உபசரித்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது, அவர்களை சத்தியத்தின்படி உடன் வேலையாட்களாக இருக்கிறவங்கள அழைத்து நீங்கள் அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணும்போது, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இதற்கு நம்ம கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை நாம் சரியான முறையில் செலுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு உண்மையான ஊழியக்காரனை அடையாளம் கண்டு அவர்களுக்கு என்னென்ன உபசரணை செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ, ஏன்னா அவங்க சத்தியத்தில் உடன் வேலையாட்களாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அவர்களுக்கும் அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.